الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأعد لهم ما استطعتم من قوة. صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய அறிவுகளை எல்லாம் தாண்டி சில தொழில்நுட்பங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல், சிந்திக்கக்கூடிய செயல்திறன், இவைகளை வைத்துத்தான் அவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. புலன்கள் என்று சொல்லுவார்கள். 5 புலன்கள்: கண், காது, கேட்கக்கூடிய ஆற்றல், பார்க்கக்கூடிய பார்வை, இவைகளை வைத்து ஒரு மனிதனுக்கு அறிவாற்றல் வளர்கிறது. ஒரு விஷயத்தை பார்க்கிறான், பார்த்த உடனே அதை பற்றி ஒரு அறிவு தோன்றுகிறது. ஜும்மா பயான் கேட்கிறோம், கேட்கும்போது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன அர்த்தம்? அதை நாம் யோசிக்கின்றோம், ஒரு விஷயத்தை நுகருகின்றோம், அதனுடைய விளக்கம் நமக்கு புரிகிறது, அறிவாற்றல் வேலை செய்கிறது. இப்படி 5 புலன்கள் வழியாக ஒரு மனிதனுக்கு அறிவாற்றலை அல்லாஹ் செயல்படுத்த வைக்கின்றான். அடுத்து ஒரு அறிவாற்றல் நம்முடைய மூளை என்ன செய்து சுயமாக சிந்திக்கின்றது, ஒரு விஷயத்தை பிரித்து எடுக்கிறது. பகுத்தறிவு என்னும் ஆற்றலை ஒரு மூளை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது, சிந்தனை செய்கின்றான். அப்ப இந்த 2 ஆற்றல்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இந்த எல்லா நலன்களும் எல்லா நன்மைகளும் இந்த விஷயத்திலிருந்துதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. இதைவிட மனிதனுடைய அறிவாற்றலை விட, இப்ப நம்முடைய அறிவு எவ்வளவு வேலை செய்யும், நம்ம கண் பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு தான் அறிவு வேலை செய்யும். ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்க முடியும், கேட்டு மனசுல பதிய வைக்க முடியும். ஒரு மனிதனை வைத்து நீங்கள் பல மணி நேரம் பயான் செஞ்சு அவருக்கு மண்டையில ஏறாது. ஒரு 10 நிமிடமோ ஒரு 15 நிமிடமோ அல்லது ஒரு அரை மணி நேரம் பேசினா அவருக்கு விளங்கும்.
ரொம்ப நேரம் ஒரு மனிதனுடைய மூளையையோ செவித்திறனையோ என்ன செய்ய முடியாது, ஈடுபடுத்த முடியாது. மனிதனுடைய அறிவாற்றலுக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதை தாண்டி என்ன செய்ய முடியாது, மனிதனால் சிந்திக்க முடியாது. அந்த மூன்றாவது ஒரு அறிவு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வகி. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுவோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா அதை நாம செய்வோம். இது யாருடைய வேதம்? அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வகி. அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கபருடைய சிந்தனை எவ்வளவுதான் சிந்திக்க முடியும்? அல்லாஹ் சொல்றதான் சிந்திக்க முடியும். சொர்க்கம் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதான் சிந்திக்க முடியும். ரொம்ப ஆழமா போய் பார்க்க முடியுமான்னு சொன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்? அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கொடுத்திருக்கிறான். அந்த அறிவாற்றலை வைத்துக் கொண்டு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, பலவிதமான விஷயங்களை உருவாக்குகின்றான், பல செயல் திறன்களை உருவாக்குகின்றான். கண்ணியமானவர்களே, இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தினுடைய மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை என்னன்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், தெரியாது என்ற ஒன்றுமே கிடையாது. அப்படித்தான் இன்னைக்கு நம்முடைய மனநிலை எல்லாம் இருக்குது. நபி அவங்க சொல்லுவாங்க, மினன் நாஇபி இல்மின் இல்மஹு ஃபகத் அல்ஹர மின் ஜஹலி மைதாஅஹு. யாருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறாரோ அவர் அறியாமையினுடைய உச்சத்திலே இருக்கிறார். என்ன அர்த்தம்? எல்லாம் தெரியும் என்று சொல்பவர் முட்டாள்கள். ஆளி எனக்கு எல்லாம் தெரியும், இமாம் எல்லாம் தெரியும், பெரிய இறை நேசர்கள் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் என்று யாருமே சொல்ல முடியாது. யாரா சொல்ல முடியுமா? எத்தனையோ கல்விகள் இருக்குது, இன்றைக்கும் கல்வியினுடைய உச்சத்தை யாருமே தொட முடியவில்லை. எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கின்றோமே தவிர எல்லாம் தெரியும் என்று என்ன செய்ய முடியாது, யாருமே சொல்லிவிட முடியாது. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கப்பலிலே பயணிக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. ஒரு சிட்டுக்குருவி கப்பலுடைய ஓரத்திலே உட்கார்ந்து தன்னுடைய அழகை தண்ணீரிலே நனைத்து மேலே எடுக்கிறது. எடுக்கும் போது வாயிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தது. அப்ப சொன்னாங்க ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசாவே, இந்த உலகம், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள், உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்கள் அனைத்து கல்வியை ஒன்றாக வைத்தாலும் அந்த கல்வியினுடைய அளவு இந்த சிட்டுக்குருவியினுடைய வாயிலிருந்து கீழே சொட்டியது அல்லவா, அந்த அளவுதான் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுடைய கல்வி. என்ன கல்வி? இன்றைக்குள்ள டெக்னாலஜி உட்பட சேர்த்து சொல்றோம். இனி வரக்கூடிய காலங்கள் உட்பட ஏஐயிலிருந்து இதற்கு மேல் என்னென்ன டெக்னாலஜி வருதோ எல்லாமே அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒரு சிட்டுக்குருவியினுடைய வாய் எவ்வளவு பெருசுங்க இருக்கும், அந்த நாவிலிருந்து கீழே சொட்டக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர் தான் ஒட்டுமொத்த கல்வியும். அடுத்து சொன்னாங்க, இந்த கடல் அளவு அல்லாஹ்வுடைய கல்வி, கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த ஹதீஸ்ல இருந்து வந்ததுதான். கல்லாதது கடல் அளவு அல்லாஹ்வுடைய கல்வி. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த தற்பெருமை என்பது ஒரு மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹு தாலா பல இடங்களிலே நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பலவிதமான டெக்னாலஜிகள், ஏஐன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், வயசானவங்க கூட தெரியாது. அதனுடைய ஆக்கம் என்ன, அதனுடைய அழிவுகள் என்ன? இன்னைக்கு டெக்னாலஜியை பார்த்து நாம என்ன செய்யறோம், ரொம்ப வித்தியாசமா வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டுல ஒரு பெற்றோரை ஒருவர் கவனித்தால் என்ன செலவு ஆகுமோ அதை விட பன்மடங்கு குறைவாக ஒரு ரோபோ செயல்படுகிறது. அவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணுமா, இந்த ரோபோ கொடுக்குது. அவர் எழுப்பணுமா தூக்கத்திலிருந்து, ரோபோ எழுப்புது.
வீட்டை சுத்தம் பண்ணணுமா, ரோபோ சுத்தம் பண்ணுது. ஹோட்டல்ல போனா சர்வே பண்ணணுமா, ஒரு ரோபோவை கொண்டு வந்து சர்வே பண்ணுது. ஏஐ டெக்னாலஜி. இன்னும் சொல்ல போனால் சில நாடுகளில் இந்த ஏஐ டெக்னாலஜி மருத்துவம் பார்க்கிறது, மனிதனுடைய உடல் உறுப்புகளை மாற்றுகிறது. மனிதன் பார்த்து ஆச்சரியப்படுகின்றான், இப்படியெல்லாம் ஒரு டெக்னாலஜியா, இப்படியெல்லாம் ஒரு கண்டுபிடிப்புகளா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த எந்திரங்களுடைய வேலைகள், ஏஐ என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜியினுடைய வேலைகள் மனிதனை ஆச்சரியத்திலே ஏற்படுத்துகிறது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ மனிதர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி மூலமாக பல விஷயங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அதனுடைய அழிவுகள் மிகவும் ஏராளம். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனிதனுடைய உழைப்புகளே இருக்காது. எந்த மனிதனும் வேலை செய்ய மாட்டான். மனிதனுடைய தேவைகள் குறைந்துவிடும். ஏன்? ஒரு இயந்திரத்தை வேலைக்கு வச்சா அது சுறுசுறுப்பா இருக்கும், டைமிங் கிடையாது, சொல்றதை கேட்கும், மனிதன் கேட்க மாட்டான். அப்படியே நிலைமைகள் எல்லாம் மாறிவிடும். கண்ணியமானவர்களே, என்னதான் இயந்திரத்தை நாம கொண்டு வந்து அதுக்கு ஒரு புரோகிராம் கொடுத்து ஆச்சரியமான விஷயங்களை செய்ய வைத்தாலும் கூட, ஒருத்தர் போகும்போது கீழே மயங்கி விழுந்துட்டாரு, ரோபோ வந்து தூக்குமா? கண்டிப்பாக செய்யாது. யார் வரணும்? ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் அங்கு வர வேண்டும். அப்ப எத்தனை டெக்னாலஜிகள் இருந்தாலும் கூட மனிதனுடைய உதவி ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அந்த நிலைகளை எல்லாம் வரக்கூடிய இந்த காலம் என்ன செய்யுது? முற்றிலுமாக மாற்றுகின்றது. ஏஐ டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய இன்டர்ஃபிஷியல் இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் மனிதனுடைய ஆச்சரியத்தையும் மனிதனுடைய சிந்தனையையும் மாற்றுகிறது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய அறிவுகள் எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் கூட ஒரு ஏரோப்ளேன் ஒண்ணு காணா போயிடுச்சு. காணா போன உடனே கிட்டத்தட்ட 14 நாடுகள் சேர்ந்து நாசா உட்பட அதை தேடினாங்க. தேடினா கிடைக்கவே இல்லை, எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப மனிதனுடைய இத்தனை அறிவுகள், இத்தனை விஞ்ஞானங்கள், எத்தனையோ டெக்னாலஜிகள் இருந்தும் கூட ஏன் அந்த பிளேட்டை கண்டுபிடிக்க முடியல? அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அறிவாற்றல்கள், எறும்பு பேசியது, அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இன்ன வரைக்கும் ஒரு எறும்பு நம்மளால பேச வைக்க முடிஞ்சுச்சா? எத்தனையோ ஏஐ டெக்னாலஜிகள், அதை விட அதிகமான வசதிகள், இன்டர்நெட்டுகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு எறும்பை நம்மால் பேச வைக்க முடியவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? 300 வருடங்கள் கஹ்ஃபுவாசிகள் தூங்கினார்கள். இதுல தூங்கும் போது நெகம் வளரல, தலையில முடி வளரல. 300 வருஷம். யாரையாவது ஒரு மருந்து கொடுத்து 300 வருஷம் இதே மாதிரி இந்த டெக்னாலஜிகள் சேர்த்து தூங்க வைக்க முடியுமா? எத்தனையோ விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்தாலும் இந்த குர்ஆனுடைய சவாலுக்கு எதிராக எந்த டெக்னாலஜியும் இன்னும் வரவில்லை. அது எப்படிப்பட்ட ஏஐயாக இருந்தாலும் சரி. அடுத்து இன்றும் கூட பல 100 ஆண்டுகளாக ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதுபோன்று ஒரு மனிதனுடைய உடலை நம்மால் பாதுகாக்க முடியுமா? எவ்வளவோ டெக்னாலஜிகள் வந்துருச்சு கண்ணியமானவர்களே. ஆனா ஒண்ணு செய்யலாம். இன்னைக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக இறந்தவர்களை எல்லாம் அப்படியே வரா மாதிரி செய்யலாம். அந்த ஃபேஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அப்படி நடக்கிற மாதிரி பேசுற மாதிரி கொண்டு வராங்களா இல்லையா? இதைத்தான் செய்ய முடியுமே தவிர அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சவால்களை என்ன செய்ய முடியாது? நம்முடைய அறிவாற்றலை வைத்து செயல்பட முடியாது. கண்ணியமானவர்களே, இதுல ஆதிக்கம் என்பது, புரோஜனம் என்பது ரொம்ப குறைவு, குழப்பங்களும் அழிவுகளும் தான் அதிகம். இன்னைக்கு நார்மலாவே நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்தா அதுல எப்படி தவற பயன்படுத்துமோ அதை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு வேற யாரோ திருடிட்டு அந்த கேமரால வேற ஒரு ஆள் பூஜை வச்சிருவான். இவன் தான் திருடுனான். டெக்னாலஜி வேலை செய்யுது, ஏஐ டெக்னாலஜி. இன்னும் நமக்கு அதை பத்தி நிறைய தெரியாது, பிள்ளைங்கள்ட்ட கேட்டா தெரியும். முகத்தை மாற்றி வைக்கிறாங்க, ஆபாச படங்கள் முகமாற்றி வைக்கப்படுகிறது. ஒரு பெண்ணை இழிவுபடுத்த வேண்டுமா,
ஏஐ டெக்னாலஜி மூலமா இழிவுபடுத்துறான், கேவலப்படுத்துறான். அது மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அந்த மாற்று மதத்தை சார்ந்த யூதர்கள் இந்த கம்பு தடியை கீழே போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. இந்த வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், தடியை நீங்கள் கீழே போடுங்கள், அது பாம்பாக மாறும். உண்மையிலேயே பாம்பா மாறிச்சா? பாம்பா மாறல. இருக்கக்கூடிய கண்களை அல்லாஹ் மாற்றினான், மாற்றி வைத்தான். கம்பு பாம்பாக தெரிந்தது. அந்த டெக்னாலஜி தான் இன்னைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, மனிதனுடைய உணர்வுகளை அறியக்கூடிய இந்த டெக்னாலஜி வைத்து பயன்படுத்தி மனிதனுடைய சிந்தனையை இவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சா என்ன நடக்கும்? எல்லா தவறுகளுக்குரிய அடித்தளமாக அது மாறிவிடும். இப்படியெல்லாம் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருகிறதோ, தேவையோ, அந்த அளவிற்கு அதிகமான மோசமான நிலைகளையும் இந்த சமுதாயத்திற்கு இந்த டெக்னாலஜி என்பது கொடுக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால ஒரு சில விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, அதில் ஆழமாக நாம் சென்று விடக்கூடாது. ஆழமாக சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு நிலை அங்கு ஏற்படுகிறது. இன்றைக்கும் கூட அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய எத்தனையோ ஆச்சரியங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சிலந்தி வலை அப்படியே லேசா ஊதுனா பறந்துடும். எத்தனையோ பெரிய சிவில் இன்ஜினியர்கள், எத்தனையோ பெரிய கட்டிடக்கலை வல்லுநர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு சிலந்தி வலை அமைக்க முடியாது. என்ன மாடி வேணாலும் கட்டிடலாம். துபாயில புர்ஜ் கலீஃபா போன்ற பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிடலாம். அதை விட மேலாக சவுதியில 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு பில்டிங் கட்டிடலாம். இருந்தாலும் கூட ஒரு சிலந்தி வலை எல்லா மனித அறிவுகளும் சேர்ந்தாலும் அதை உருவாக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிலந்தி வலையை பார்க்க வேண்டாமா? அது ஊதினால் பறந்துவிடும். அதனுடைய அமைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டாமா? தேன் கூட்டை நீங்கள் பார்க்க வேண்டாமா? எத்தனை தேனிகள் அடுக்கு அடுக்காக ஒரு நல்ல அமைப்பிலே அது கட்டுகிறது. எல்லோரும் சேர்ந்து, எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து, இன்னைக்கு உள்ள ஏஐ டெக்னாலஜி எல்லாம் சேர்ந்து ஒரு தேன் கூட்டை உருவாக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கலாம். கண்ணியமானவர்களே, அதனால இத்தனை அறிவுகள் வளர்ந்தாலும் கூட அதை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் செயற்கை தான், இயற்கை தான். இயற்கை யாருடையது? அது அல்லாஹுடையது. அல்லாஹுவால் மட்டுமே உருவாக்கப்பட்டது. அதனால இந்த டெக்னாலஜிகளை எல்லாம் பார்த்து நம்முடைய ஈமானை பறிகொடுத்து விட முடியாது, பறிகொடுத்து விடக்கூடாது. காரணம், இதைவிட அதிகமான அறிவாற்றல் உடையவன் அல்லாஹ், இதைவிட அறிவு ஞானம் மிக்கவன் அல்லாஹ். நம்முடைய அறிவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் நாங்கள் செய்து விட்டோம், சாதித்து விட்டோம் என்ற சிந்தனை எந்த ஒரு விஞ்ஞானிகளுக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு மனிதர்களுக்கும் வரக்கூடாது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கிய ஜெஃப்ரி ஹிட்டன் என்று சொல்லக்கூடிய கூகுள் நிறுவனத்திலே பணியாற்றிய ஒரு நபர், அவர் தான் முதல்ல என்ன செய்யறாரு, இந்த ஏஐ என்ற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறார். உருவாக்குனதுக்கு பின்னால அதனுடைய ஆபத்துகளை விளங்கி, அழிவுகளை விளங்கி என்ன செய்யறாரு, கூகுள் நிறுவனத்தை விட்டு வெளியில வந்து அதனுடைய ஆபத்துகளை பதிவு செய்கின்றார். இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எல்லாம் மிகப்பெரிய ஒரு அழிவு. அந்த அழிவுகளை உருவாக்கியவர் என்ன செய்யறாரு, இது மிகப்பெரிய ஆபத்தானது என்பதை இந்த மனிதர்களுக்கு உணர்த்துகிறார். இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் ரொம்ப ஸ்பீடா போகணும், புதுசா ஏதாவது வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்னைக்கு இது போன்ற டெக்னாலஜிகளை பயன்படுத்தி தவறான வழிகளை செய்து கொண்டிருக்கிறது. நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய காலத்தினுடைய குழப்பங்கள், சமுதாய வலைதளத்தினுடைய குழப்பங்கள், இது போன்ற டெக்னாலஜியினுடைய எல்லா குழப்பங்களிலிருந்தும் இந்த ஈமான் கொண்ட சமுதாயத்தை வல்ல ரஹ்மான் பாதுகாத்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.